ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ஜுன்னு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்டா. ஸோ நான் ஜிம்முக்கு போகிறேன்னா எனக்கு அது கண்டென்ட் ஓகே ஆகலை. ஸோ வந்து நம்ஜுன்னு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஹாட் ஸ்டாண்டாக கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மை அப்சஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் நம்ஜுன் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. அது எந்த மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் லைக் இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட சிஇஓ தான் நம்ம நம்ஜுன். ஸோ நீங்களும் நம்ஜுன் வந்து நீங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் டேஸ் தான் இருக்கும், லைக் ஒரு 2 months. எப்படின்னா நம்ஜுனுக்கு உங்களை பிடிச்சிருக்கும். அவர் டேரெக்டாக வந்து சொல்லியிருப்பார், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவரை பிடிக்கும், பட் அது லவ் தானான்றது ஒரு கன்ஃபியூஷனே நீங்கள் வந்து ஓகே சொல்லியிருப்பீங்க. பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்னும் நம்ஜுனை லவ் பண்ணல. நம்ஜுன் அப்படி இல்லை. ஆனால் அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகேவா? நீங்கள் 2 பேரும் இன்னும் எப்படி நீங்கள் 2 பேரும் இன்னும் லவ்வில் ஃபாலோ ஆகுறீங்க டீப்பாக. இதுதான் லவ் ஸ்டோரி. ஓகேவா? அண்ட் இது ஹாட் ஸ்டாண்டு கூட. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ். இல்லை, நீங்கள் சின்ன சின்ன இந்த ஆட் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஜாப்பு. ஸோ நீங்கள் இப்படி தேடிட்டு இருக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ஒரு ஆக்ட்ரஸ்க்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். நீங்கள் அதில் செலக்டும் ஆகிருப்பீங்க. பட் என்னென்னா உங்களுக்கு தெரியாது, உங்களோட அந்த ப்ரொடக்ஷன் ஹெட் வந்து நம்ஜுன். ஓகேவா? இன்டர்வியூ ரொம்ப எழுத்துட்ருக்கேன் நான், சாரி. இப்போ என்னென்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து நீங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் இப்போ டேரக்டர் பார்த்துட்டு, ஸோ நான் போய் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவான்ற மாதிரி கேட்குறீங்க. அவரும் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னோடனே நீங்கள் காஸ்ட்யூம் மாற்றிட்டுருக்கீங்க. உங்களோட காஸ்ட்யூம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் டேப் மூலமாக வந்து இப்போ நம்ஜுனுக்கு காமிச்சிட்ருக்காரு. நம்ஜுன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த ட்ரெஸ்லாம் வேணாம், வேறேன்னு இருக்காரு. டேரக்டருக்கு ஒன்றுமே புரியல. இப்போது நம்ஜுன் வந்து இவளை யார் இதெல்லாம் நடிக்க சொன்னா, இருக்க ட்ரெஸ் எல்லாம் குட்டி குட்டியாக காமிச்சிட்ருக்க அந்த டேரக்டரு அவனே அப்படின்ட்டு. இப்போ நம்ஜுன் என்ன பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. இப்போ அந்த டேரக்டர் சார் அப்படின்னோடனே, ஒரு காஸ்ட்யூம் ஒரு பொண்ணுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ண கூட தெரியலையா, எல்லாம் என்ன இப்படி கிட்டத்தட்ட நம்ம படம் தான் எடுக்கிறோம், ப்ளூ ஃபிலிமில் அது எடுக்கலை, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் இல்லை சார், இதுதான் சார் ட்ரெண்டு, இந்த ட்ரெண்ட் இதெல்லாம் வேணாம், ஒரு நல்ல காஸ்ட்யூமாக ரெடி பண்ணி எனக்கு காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷூட்டிங் எடுத்தால் போதும், இல்லைனா இந்த படத்துக்கு நீ டேரக்டராகவே இருக்க முடியாது அப்படின்ற சொல்கிறாரு. சார் அப்படிலாம் இல்லை சார், நான் வந்து பார்த்து சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கட் பண்ணிடுறாரு. இது சரி, நீங்கள் உள்ள காஸ்ட்யூம் மாற்ற போயிருப்பீங்களே, உள்ளே ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து என்ன எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கவும், ஸோ அந்த ரூம்குள்ளே சிசிடிவி கேமரா இருக்கும். இப்போ நம்ஜுன் வந்து அவர் லேப்டாப்பில் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அழகாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்கவும் நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறாங்க, காஸ்ட்யூமே இல்லை, சரி கேட்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பினோடனே உள்ள டேரக்டர் வருவார். இப்போ நம்ஜுன் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாரு, இவன் ஏன் உள்ளே வரான்ட்டு. மேம் காஸ்ட்யூம் இன்னும் ரெடி பண்ணலை, கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது வேணா கேளுங்கன்ற மாதிரி அவர் போயிடுறாரு. நீங்கள் வந்து நானும் பார்க்குறேன், இந்த ஷூட்டுக்கு வந்து நாள்லேருந்து எல்லாமே ஏன் இவ்வளோ லேட்டாக நடக்குது, எப்போ தான் படம் எடுத்து முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, சோகமாக கணத்தில் கெச்சு உட்காந்துக்கிறீங்க. நம்ஜுன் இதை பார்த்துட்டு ஐயோ சோகமாயிட்டாலே அப்படின்ட்டு அவர் இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஃபோனை ஷாக்காக பார்க்குறீங்க. அது நம்ஜுனும் பார்க்குறாரு. எதுக்கு இப்படி பார்க்குறா இவ அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு எடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஹலோ நம்ஜுன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போது என்ன மேடம் ஷூட்டிங்லாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ரொம்ப டிலேவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னு தெரியல, நான் யார்கிட்ட கேட்டேன்ட்டு ஒரு பதில் சொல்ல மாட்டுறாங்க தெரியுமா, காஸ்ட்யூம் ரெடி ஆகலைன்றாங்க, இல்லை இந்த சீன் வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி விடு, சினிமானா அப்படி தான் இருக்கும், ஒரு நேரம் ஒன்று இருக்கும், ஒரு நேரம் ஒன்று இருக்காது, நீ இதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் ஆயிக்காத அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கேளுவாயன், என்ன சந்தேகம்? இல்லை வேணாம் அப்படின்றீங்க. கேளு, என் கேள்வி இல்லைன்னு எனக்கு தலை வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இல்லை, நான் எப்போல்லாம் தனியாக கரெக்டாக கால் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் எதாவது என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டோன்னே நம்ஜுன் வந்து இல்லையே, நான் ஏன் உன்னை பார்த்துட்ருக்க வரேன், நான் இப்போ தான் மீட்டிங்லாம் முடித்தேன், ஸோ உனக்கு கால் பண்ணணுன்னு தோணுச்சு, ஸோ பண்ணிட்டேன், ஸோ இப்போ மீட்டிங்கு இல்லைனா தான் எனக்கு கால் பண்ணுவீங்கள்ல அப்படின்ற மாதிரி நீ கேட்டோன்னே, ஐயோ வயன் அப்படிலாம் கிடையாது, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல,
எனக்கு எப்போல்லாம் உன் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் உனக்கு கால் பண்ணுவேன். ஏன் விட்டால் உன் ஷூட்டிங் ஸ்பாட் கூட நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். வருவீங்க உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் அவ்வளோ வேலை இருக்கும். இல்லை நீங்கள் என்னை பார்க்க வருவீங்களா? சும்மா சொல்லாதீங்க நம்ஜூன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐம் சீரியஸ், நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறாரு. பார்க்கலாம், சும்மா சொல்ல அன்றைக்கி கூட இப்படி மீட் பண்ணலாம் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து எனக்கு ஒர்க் வந்துருச்சுன்னு போனீங்கள அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ படுத்துக்கிட்டு பேசுவோம். நம்ஜூன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஏய் நீ சோக மாட்டியா என்ன? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் தான் வரமாட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியோட சிஇஓ, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நாங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு இப்படி காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் காதல் அப்படி வச்சிட்ருக்கோம். இப்போ நம்ஜூன் அவர் சீட்லேருந்து ஏந்து கவலையே படாத, உன் கவலையை போக்குற மாதிரி நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் அப்படி தான். இப்போது நீங்கள் வந்து அப்புறம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ஜூன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு வருவோம். வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை எங்கள் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதானே, கிளைண்ட்டை பார்க்கலாம் மட்டும் தான் போவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே கோவமாக வருதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது க்யூட்டாக தான் பேசாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹலோ நான் நார்மலாக தான் பேசுகிறேன், அப்படியே கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுறதுலாம் என்கிட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று சொல்லவா? ஏன்னா நீ இப்படி பேசுதானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்போது டிரைவர் இதை பார்க்கவும், இப்போ ஆரம் வந்து எங்களுக்கு வண்டியை ஓட்டுற மாட்டே வேலைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே அவர் அப்படி திரும்பிக்கிறாரு. ஹலோ, நான் எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி நீ கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களும் வந்து இந்த மாதிரி கால் நான் வந்தேன், இந்த ஆச்சு இப்படி ஆச்சுன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கவும், இப்போ டேரக்டர் வந்துட்டு மேம் காஸ்ட்யூம் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் 5 minutes வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வெளியே வருவோம். ஒரே கூட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து என்னாச்சு திடீர்னு, என்ன ஹீரோ வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டோன்னே, இல்லை இப்போது இந்த மூவி எடுக்கிறாங்கல்ல, இந்த ப்ரொடக்ஷன் ஹெட் வராராம், ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டம். அவரை பார்க்க இவ்வளோ கூட்டமா? அவருக்குன்னு தனியாக ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னோன்னே, யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து சரி என் காஸ்ட்யூம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் நம்ஜூன் வந்துட்டார். இப்போது ஆரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேரக்டர் வந்தோடனே, காஸ்ட்யூம் ரெடியா? சார் இதோ அப்படின்ற மாதிரி காமிச்சோடனே, ஓகே இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, சரி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சேர் கொடுத்துட்றாங்க. இப்போ டேரக்டரும் நம்ம நம்ஜூன் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. டேரக்டர் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்காரு, இன்னும் இந்த மாதிரி சீன்லாம் எடுக்கணும் சார், இந்த இப்படி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கோம். ஆரம் வந்து ஸோ உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்தையும் பார்த்துட்ருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி மறுபடியும் டேரக்டர் கூப்பிட்டானே, என்னையா உனக்கு என்ன ஷூட் பார்க்க தானே வந்தேன், ஸ்டார்ட் பண்ணலையா நீ அப்படி கேட்டோன்னே, ஏதோ ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சார் அப்படின்ட்டு. பேசிக்காகவே ஆரம் வந்து ரொம்ப கோல்டான கேரக்டரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு வந்தோடனே நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்குறீங்க. ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கோமோ, சரி டேரக்டர் எங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் நல்லா பேசுவீங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டே வந்துட்டு இருக்கோமோ, இப்போ டேரக்டர் வந்து உங்களை பார்த்துட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீ வந்து சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே, ரொம்ப அழகாக இருக்கீங்க வயன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது இப்போது. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா ஆரம் உட்காந்துருப்பாரு. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு நம்ஜூன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே கண்ணெல்லாம் விரித்து பார்க்குறீங்க. அவர் உங்களை கேஷுவலாக பார்க்குறாரு. நம்ஜூன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டோன்னே அவர் எதுவுமே கண்டுக்கல, உங்களே தான் பார்த்துட்ருக்கார் டாப் டு பாட்டம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஷூட் அந்த சீனை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது எந்த மாதிரி சீன்னா, நீங்களும் ஹீரோவும் வந்து ஸோ இப்போ சண்டை போடணும், ஓகேவா? ஸோ இது வந்து உங்கள்கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கவும், இப்போ வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இவங்க வந்து ஒன்று அடித்தோடனே நீங்கள் அவங்கள பக்கத்துலேயே வந்து க்ளோஸாக ஹக் பண்ணுற மாதிரி எடுத்து ஹக் பண்ணிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி சீன் சொல்லிகிட்ருக்கவும் நீங்களும் ஓகேன்ட்டு இருக்கீங்க. இந்த ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு புரியல, நம்ஜூன் வேறு உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஷார்ட் ரெடி ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் 2 பேரும் அங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ஜூன் அப்படியே தான் உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஆகாரம் இருக்கிறது. இப்போது கட். என்னாச்சு வயன், ஏன் சொதப்புற, என்ன விஷயம், எனிதிங் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி டேரக்டர் கேட்டோடனே, சார் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கேராக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் நம்ஜூனை பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸ் போட்டிருப்பாரு,
பட் அவரை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு என்னன்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குற ஐப்ரோ ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே திரும்பிக்கிறீங்க இப்போ. ஸோ நீங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிட்டு நீங்கள் வந்து ஐயோ இவர் வேறு இருக்கார் எனக்கு வேறு பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மனசுக்குள்ளே எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது பிரச்சனைனா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லை ஒன்றும் இல்லை ஏம்மா அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காருல அவர் ஏன் உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. மேடம் அவர் தான் நம்ம ப்ரொடக்ஷன் ஹெட்டு இந்த மூவி நடக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. நம்ஜன் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார் இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் இதை கேட்டோன்னே நீங்கள் வந்து அப்புறம் எதுவும் சொல்லலை. போயிட்டு உங்கள் ஷார்ட் இது பண்ணவும் நீங்கள் இந்த வாட்டி இப்போ கொஞ்சம் நம்ஜன் பக்கம் திரும்பலை. பக்காவாக பண்ணி முடித்தோடனே எல்லாம் கை தட்டுறாங்க. ஆரம் அவர் கையில் வந்து கிளாஸ் வச்சுருப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஹீரோவை வந்து நீங்கள் அடிச்சிருப்பீங்க அழுது. ஸோ ஹீரோ உங்களை பக்கத்துலேருந்து ஹக் பண்ணோடனே நம்ஜுனுக்கு வந்து ஜூஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவனை ஹக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஜூஸ் கிளாஸ் அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாரு. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பட்டு டேரக்டர் கட் பண்ணாத அப்படின்ற மாதிரி கேமராமேன் சொன்னோன்னே உங்களுக்கும் நீங்கள் 2 பேரும் கவனிச்சிருப்பீங்க ஹீரோவும் நீங்களும். பட் நீங்கள் வந்து அந்த சீன் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் வந்து ஹீரோ விட்டு தள்ளி வருவோம். ஹீரோ அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் வந்து சார் அப்படின்றீங்க. ஷார்ட் இன்னும் முடியல இதோ சீன் இருக்குது நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டோடனே டேரக்டர் வந்து பார்க்குறாரு சீன் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. இருந்தாலும் கேமரா இன்னும் ரோல் ஆகிட்டுருக்கு. எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ஜன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இது உங்கள் ஸ்கிரிப்ட்லேயே இல்லை. நீங்கள் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஹீரோ மறுபடியும் வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் ஸோ நீங்கள் அந்த ரோலையும் நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. டேரக்டர் வந்து கட் அப்படின்ற மாதிரி இப்போ 2வது தடவை சொன்னோன்னே ஹீரோ வந்து உங்கள் காதுகிட்ட இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை தான் பட் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து தள்ளி வந்துடுறாரு. இப்போ டேரக்டர் உங்ககிட்ட வந்துட்டு இது நான் ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே. இல்லை சார் இந்த சீன் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னே இல்லை பட்டு இது ரொம்ப அழகாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னோன்னே ஸோ நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க நெக்ஸ்ட் ஷாட் ரெடி ஆனால் கூப்பிட்ற அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கிளாஸ் விழுந்த சைடு பார்க்குறீங்க. ஆரம் பக்கத்தில் கிளாஸ் விழுந்து கிடக்குது. அவர் உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஸோ இப்போ என்ன ஆகுது நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரக் மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. அங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மேக்கப் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே போயிடுறீங்க உள்ளே கொஞ்சம் வேகமாக ஓடுறீங்க. இப்போ ஆரம் வந்து டேரக்டர் இங்கே கூப்பிட்றாருன்னு சொல்லி டேரக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாரு. இப்போது நம்ஜன் வந்து நீ என்கிட்ட என்ன ஸ்கிரிப்ட் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் நீ என்கிட்ட என்ன ஸ்கிரிப்ட் சொன்ன. இது ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுவாங்க. ஸோ ஹீரோ சமாதானப்படுத்துவான். இது மட்டும் தான் ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. இந்த ஐ லவ் யூ அண்ட் ஹக் சீன் இல்லவே இல்லையா அதில் நீ எப்போ ஆட் பண்ண எனக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போது டேரக்டர் வந்து இல்லை சார் அது வந்து இப்போ என்ன சொல்கிறது அவருக்கு வந்து இந்த சீன் நல்லா இருந்திருக்கும். பட் நம்ஜன்ட்டு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு டேரக்டர் சொல்லியிருக்க மாட்டார். நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல யாரை கேட்டு இந்த சீன் நீ ஆட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லை சார் இதுதான் சார் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால தான் சார் பண்ணோம் சாரி சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆரம் வந்து நீ படம் எடுக்கிறதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை நான் நினச்சாதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சார் அப்படிலாம் எதுவும் பண்ணுறாதீங்க சார் சாரி சார் இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார். இந்த படத்தில் இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன் சார். இந்த மாதிரி ஒரு 4 சீன் தான் சார் இருக்குது மற்றபடி இந்த மாதிரிலாம் வேறு எதுவும் சீன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆரம் வந்து அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார் ஹீரோயின் ஒயன் அந்த பொண்ணு நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டேரக்டர் வந்து ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆரம் பேச்சுக்கு வந்து என்னன்னு கேட்குறது நம்ஜனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இப்போ என்ன ஆகுது நீங்கள் வந்து தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. உங்கள் ரூம்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேவா. இப்போ என்ன ஆகுது யாரோ அந்த டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ யார் அப்படின்ற மாதிரி போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹீரோ. ஸோ நான் ரொம்ப நேரமாக ஹீரோன்னு இருக்கேன். அந்த ஹீரோ யாருன்னா நம்ம ஜேகே தான் ஓகேவா. இப்போ நீங்கள் ஜேகே பார்த்தோன்னே ஜேகே அப்படின்றீங்க உள்ளே வரலாமா உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ உள்ள ஜேகே மறுபடியும் வந்து
லாக் பண்ணிவிட்டு உள்ளே வரான். நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்ன விஷயம்? எனக்கு ஷூட் நல்லா போச்சுல்ல. ஸோ டேரக்டர் இந்த அடுத்த ஷாட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ரொம்ப சேர்ந்து ஸ்கிரிப்ட் படிக்கலாம் தான் ஒன்றா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜேகே வந்து சேர் இப்போ இழுத்து உட்காந்துட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்து உட்காருங்க. இப்போது ஜேகே வந்து ஸோ இந்த சீன் எப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். ஆனால் என்ன ஆகிடும்னா, ஹீரோ வந்து நான் பேசுனது கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் இது. ஓகேவா? இது வந்து ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் டைலாக் படிச்சுட்டு இருக்கவும் ஜேகே வந்து சரி நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது என்ன சொன்னீங்க? இல்லை வயன். ஸோ இது ப்ரப்போசல் சீன் தானே. ஸோ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. அப்போ தானே நம்ம அங்கே போய்ட்டு ஷார்ட்டு ஒரு 4 டேக் 5 டேக் எடுத்து டைமை இது பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ரெடியாகி போயிடுவோமே. சீன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னோன்னே, இல்லை நான் அங்கேயே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னாச்சும் வயன் உனக்கு? நானும் பார்க்குறேன் டெய்லியும் சிரிச்ச முகமாக இருப்ப. நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டிங்களே, இப்போ என்ன புதுசாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஃபேஸ் அப்படியே மாறுது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்கிரிப்ட்லேயே அது ஒரு டைலாக் சொன்னீங்கள்ல, அது எதுக்கு சொன்னீங்க? தோணுச்சு சொன்னேன். இங்கே பாருங்கள் ஜேகே, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே வந்து என்ன சொல்கிற நீ? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஆமாம். இதை பற்றி நீ யார்ட்டையும் நான் ஏன் சொல்லணும்? ஃபஸ்ட்டு இது ஏன் பர்சனல்? நான் ஏன் எல்லார்ட்டையும் சொல்லணும் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னோடனே ஜேகே வந்து தட்ஸ் ரைட், கரெக்டு தான். ஆக்சுவலி எனக்கு அந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். அங்கே பாருங்கள் ஜேகே, உங்களுக்கு என் மேலே ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அது எனக்கு இந்த ஷூட் ஆரம்பிச்சதுனால எனக்கு தெரியும். ஆனால் தான் நான் உங்கள்கிட்ட தான் பேச வரல. இதுக்கப்புறமும் எந்த இன்டென்ஷனும் என் மேலே வச்சுக்காதீங்க. இது என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்டோன்னே, உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படி யாரும் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அது நான் உங்ககிட்ட சொன்ன எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களான்ற மாதிரி சொல்கிறீங்க. கூல் வயன் கூல், ஓகேவா? நான் ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் உனக்கு லவ் ஷோ சொன்னேன். மற்றபடி எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாதுன்னு நினைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஓகே. இங்கே இருந்தால் தேவையான சண்டை தான் வரும் போல். நான் போகிறேன், ஷார்ட் ரெடின்னு பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கரெக்டாக ஜேகே வந்து உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே டேரக்டரும் நம்ஜுன்னு நின்றுட்டுருக்காங்க. இப்போ டேரக்டர் ஜேகேயை பார்த்துட்டு, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்க? ஸோ ஸ்கிரிப்டு 2 பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சு தான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜேகே நம்ஜுனை பார்க்குறான். ஹாய் சார் அப்படின்ற மாதிரி அவன் போ பண்ணோன்னே, ஹீரோயின் ரூமில் உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கேட்குறாரு. இப்போ சார் அதான் ஸ்கிரிப்ட் ஒன்றா படிக்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆரம் வந்து எதுவுமே பேசலை. அவர் பாட்டு உள்ளே போவோம். இப்போ ஜேகே வந்து டேரக்டரை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நம்ஜுன் உள்ளே வந்திருப்பாரு. நீங்கள் திரும்பி தான் நின்றுருப்பீங்க. எதுக்குங்க மறுபடியும் வந்தீங்க? நான் தான் சொல்கிறேன், எனக்கு தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்லங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க மறுபடியுன்ற மாதிரி எனக்கு திரும்பினா ஆரம் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே நம்ஜுன் அப்படின்றீங்க. இங்கே என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. எனக்கும் தான் புரியல. நீங்கள் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. அவன் எதுக்கு உனக்கு லவ் யூ சொன்னான்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுவான். அவன் ஏன் உங்கள்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக நடந்துக்கிறான் சொல்லு. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஆரம் உங்ககிட்ட வரவும் ஆரம் ரொம்ப கோபமாக இருக்கார். நீங்கள் வந்து நான் சொல்கிறத நிமிஷம் கேளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவருக்கு ஒரு செகண்ட் பைத்தியக்காரனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆரம் இப்போ உங்கள் சீக்ஸை கப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து நம்ஜுன் அப்படின்றீங்க. இப்போது உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நான் நினச்சேன்னா இந்த நிமிஷம் இந்த படத்தை என்னால் கேன்சல் பண்ண முடியும். இதை ரன் பண்ண முடியாமல் இங்கே ட்ராப் அப் பண்ண முடியும். நான் உனக்காக மட்டும்தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இட்ஸ் யுவர் ட்ரீம். என்னால் உன் ட்ரீம் கெடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஷூட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி அவர் குரூப்பாக அவங்க சிக்ஸு பிடிக்கிறாரு. எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் நம்ஜுன்னு ஒரு ஐஸை பார்க்குறீங்க.
எந்தினி என்னால் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அது எவனாக இருந்தாலும் சரி. எனக்கு எனக்கு இன்னொருத்தவங்க தொடுறது அப்படி உடம்புல கம்பளி பூச்சி விட்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்கிறாரு. இப்போ ஆரம் உங்கள் ஹிப்பில் கையை வச்சு உங்களை பக்கத்தில் எடுத்து டைட்டாக உங்களை ஹக் பண்ணுறாரு. நீ எந்து புரியுதா உனக்கு? நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னால் இன்னொருத்தவன் பக்கத்தில் நிற்கிறதே டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவனை தொடுறான், எனக்கு வர்ற கோவத்துக்கு என்னை இழுத்து போட்டு அடிக்க ஒரு செகண்ட் ஆகாதுவான். உன் கெரியர் கெட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கவும், நீங்கள் அவரை டைட்டாக அவ்வளோ உங்களுக்கு வலிக்குது. பிகாஸ் அது அவ்வளோ கோவத்தை இப்போ உங்கள் மேலே ஹக் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். நீங்களும் இப்போ நம்ஜுனை ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் முடியல எனக்கு. அப்படி அவன் எப்படி அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மிரர் இருக்கும், அதில் பஞ்ச் பண்ணிட்டார். நீங்கள் நம்ஜன் பார்த்து ஏங்க இப்போல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு பிடிக்கல வாங்கினதெல்லாம், சுத்தமாக எனக்கு பிடிக்கல வாங்கினதெல்லாம். அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான், நான் யார் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நம்ஜன் எனக்கு உங்களை தான் பிடிக்கும், இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் ஆரம் ஹேண்டை பார்க்குறீங்க. கிளாஸஸாக குத்தி ரத்தம் வருது. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் உங்கள் ட்ரெஸ் இருக்கும், அது கிழிச்சு இப்போ நம்ஜுன் கையில் கட்டுறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ஜுன் உங்களை பார்க்குறாரு. அவர் ஐஸில் ஒரு மாதிரி டியரப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ நீங்கள் நம்ஜுன் உட்கார வச்சுட்டு நீங்கள் நீ டவுன் பண்ணி நம்ஜுன் சீக்ஸை கப் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு இப்போ அழுகுறீங்க? எனக்கு பிடிக்கல வாயன், எனக்கு பிடிக்கல, எனக்கு அப்படியே மைண்டில் எல்லாம் அப்படியே ஓடுது. நான் பேசாமல் இந்த ஷூவை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறேன்னே உங்களுக்கு தெரியல. எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு என்ன அப்படியே லூப் மூடில் போடுற மாதிரி அவனை தொட்டது, அவன் ஹக் பண்ணது, அவன் லவ் யூ சொன்னது, எனக்கு அதே தான் ஓடுது. எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நம்ஜுனை பார்த்துட்டு, நம்ஜுன் எனக்கு உங்களை தான் பிடிக்கும், நான் உங்களது தான், யுவாஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது ஜஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ஆக்டிங் தான், இது ரியல் கிடையாது. வைனைத்து ரியல் இல்லையோ எனக்கு பிடிக்கல. இப்போது நீங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஆரம்பிப்போங்க கையை பிடிச்சிட்டு, விட்டுலாம் போயிட மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ஜுன் நான் ஏன் உங்களை விட்டு போகிறேன், நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்கே பாருங்களேன், ஐ லவ் யூ ஆல்வேஸ். புரியுதா? எனக்கு என்ன சொல்கிறேன்னு சத்தியமாக தெரியல. இப்போ நான் உங்களை பற்றி யோசிக்கிறதால என் கெரியரை பற்றி யோசிக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஆரம் ஒரு ப்ரீத் எடுத்து விட்டுட்டு, என்னால் ஒன்று எதுவும் கெட வேணாம், ஓகே எனக்கு புரியுது, நான் பண்ணுற தப்பு தான் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இல்லை எனக்கு புரியுது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆரம் ஒரு சிக்ஸை பிடிக்க வருவோம். ஆரம்பிப்போங்க கையை பிடிச்சிட்டு உங்களை பக்கத்தில் இழுத்து இப்போ கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் லாங்காக போயிட்டுருக்கு, உங்களால் ப்ரீத் பண்ணவே மாட்டேங்குது நம்ஜுன் அப்படின்றீங்க. இப்போது அவர் அப்படியே உங்களை லிப்ஸை கடிச்சு வைக்கிறாரு. அது வலிக்குது அப்படின்றீங்க. ஆரம் இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஐம் சாரி அப்படிமா சொல்கிறாரு. நான் கோவத்தில் பண்ணிட்டேன், எனக்காக நீ இதை விட வேணாம், நான் பார்த்துக்கிறேன், ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ ஹக்கை பிரேக் பண்ணோன்னே நீங்கள் அவரை பார்க்குறீங்க, பிளட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு, சரியிடம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்று பார்க்க வந்த வேலையை தவிர எல்லா வேலையும் பார்த்தேன். ஸோ ஆஃபீஸ் வேலை இருக்குது, நைட்டு மீட் பண்ணலாம், ஃப்ரீ தானே நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் ஃப்ரீ தான், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்பிப்போம், டோர் வரையும் போவோம், நீங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களை திரும்பி பார்த்துட்டு, வாயன் நம்ஜுன் சொல்லுங்கள், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னேன். நீங்களே சிரிச்சிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்றீங்க. ஆரம் சரி அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்லாம் நடக்குது.
நல்லபடியாக போயிட்டுருக்கவும் நம்ஜுன் வந்து அவர் கைக்கு வந்து ஃபஸ்ட் எய்டாக பண்ணியிருப்பார். ஸோ ஈவினிங் மீட் பண்ணான்னு சொல்லியிருப்பார்ல, அதுக்குள்ளே நம்ஜுனுக்கு பிஸியான வேலை வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக மீட் பண்ண மாட்டோன்னு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கவும் நம்ஜுன் வந்து டெய்லி உங்கள் ஸ்கிரிப்ட் என்னன்ற மாதிரி அவருக்கு வந்துடும். அது வந்து இப்போது டேரக்டர் கூட தான் இப்போ நம்ஜுன் இருக்கார். இப்போது டேரக்டர் வந்து சார் சார் அப்படின்னோடனே என்ன அப்படின்ற மாதிரி நம்ஜுன் அப்படியே பார்க்குறாரு. நான் உனக்கு கேட்டால் என்ன அடிக்கலாம் மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி டேரக்டர் கேட்டோடனே என்ன வயன் மேம் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி டேரக்டர் கேட்டோடனே அப்படியே அவரை ஐ பார்த்துட்ருக்காரு. இல்லை சார் அது 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 ஐம் சாரி அப்படிமா சொன்னோடனே ஆமாம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் என்ன இப்போ அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இது யாரும் உன்ட்ட சொன்னா நினச்சேன் அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து சொன்னோன்னே வாட் யூ சே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார் இல்லை என் காதில் விழுந்தது அதான் உண்மையா அப்படின்னு கேட்டேன். தப்பான தானே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவர் பம்பவும் வயன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நானும் அவள் தான் டேட் பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்கிரிப்டில் நான் ஏன் இவ்வளோ சேஞ்ச் பண்ணுறேன்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்கும் அதானே கேட்குற அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கேட்டோன்னே அப்படிலாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி டேரக்டர் சொல்கிறாரு. வேறு எப்படி நான் ரொம்ப லவ் பண்ணுறோன்னே கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லை நீங்கள் அன்றைக்கி வந்தீங்களா அன்றைக்கி என்ன கண்டுபிடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அன்றைக்கி கிளாஸ்லாம் போட்டு உடச்சிங்களே ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் வந்து சிரிக்கிறாரு. டேரக்டருக்கு இது ஒன்றுமே புரியல. இவருக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் நம்ஜுன் ஃபேஸை பார்க்கவும் என் ஃபேஸில் எழுதி விட்டிருக்கா. இல்லை சார் அப்படிலாம் இல்லை. ஸோ ஃபைனல் ஷூட்டில் இது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் இது வந்து வேற ஒரு லொக்கேஷன் போகணும். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்தேன் நான் அப்படின்ற சொன்னேன். சார் என்ன லொக்கேஷன்ற மாதிரி கேட்டோடனே சார் ஒரு 4 லொக்கேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்கிறாரு. ஓ இதெல்லாம் ரொமான்டிக்கான பிளேஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் சார் அது இந்த ஸ்கிரிப்டில் இன்னும் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் நீட்டுறாரு. இப்போ ஆரம்பமும் வாங்கிட்டு என்னன்ற மாதிரி படித்தா அவருக்கு படிக்க அப்படியே டென்ஷன் மண்டைக்கேது. இப்போ அவர் ஏந்துட்டு என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹேய் இல்லை எனக்கு புரியல நீ என்ன அப்பப்போ ஸ்கிரிப்ட் மாற்றிவி அப்படின்ற மாதிரி டேரக்டர் கேட்டோடனே சார் இல்லை சார் இது இந்த படத்துக்குள்ள இதுக்கு தான் சார் கரெக்டாக இருக்கணும்னு என்னால் சத்தியமாக இந்த சீனில் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. யோ என்ன சீன்றியா இது ஸோ எந்த மாதிரி சீனாக வந்து ஸோ லாஸ்ட் சீனில் வந்து ஹீரோயினும் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மேக் ஓவர் சீன் அது. ஸோ என்னென்ன எப்படி இருக்கான ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு ஸோ நியூடாக அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படி கிழிக்கிறாரு. இப்போ டேரக்டர் பார்த்துட்டு என்னால் இந்த சீனில் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். சார் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் சார் போட போகிறோம் மேம்லாம் நடிக்க மாட்டாங்க இதெல்லான்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாரு. போய் சொல்லி இல்லை சார் சத்தியமாக சார் இதெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் நாங்கள் போட போகிறோம். இந்த மாதிரி சீன் யாருமே வந்து ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க மாட்டாங்க. அதுலேயும் நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா சார் நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வந்து யோசிக்கிறாரு. ஸோ ஏன்னா இந்த படத்தில் இந்த ஒரு சீன் வந்து இதுதான் ரொமான்டிக்கான சீனு. ஸோ ரீச் ஆகுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே எடுப்பேன் அப்படின்னு மாதிரி கேட்டோன்னே ஆமாம் சார் டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் எடுப்போம் நாங்கள் மேம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த விஷயத்துக்கு பட் நானும் அந்த லொக்கேஷனுக்கு வருவேன்ற மாதிரி சொன்னோன்னே அவர் டேரக்டர் வந்து அது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ நீ வந்து ஒயினஸ் தான் எடுக்கலான்ட்ருக்கல அப்படின்னு சொன்னேன். சார் இல்லை சார் அப்படி இல்லை சார் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்லை நான் வரேன் பேக்கப் பண்ண அப்படின்னு சொன்னேன். இப்போ டேரக்டர் வந்து எப்படியோ ஒத்துக்கிட்டானே அது வரையும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு போவோம். இப்போ வந்து அவர் லேப்டாப்பில் உங்களை தான் பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க வீட்டில் தான் ஆள் இருக்க மாட்டாங்களேன்ட்டு. ஸோ நீங்கள் வெறும் ப்ராவோடு தான் வந்து சுற்றிட்டுருப்பீங்க. அப்படியே தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஸ்வெட்டெலாம் ஆகுது. வந்து இப்படி இருக்கிறா ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் இப்போ அப்படியே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க வசீகரா சாங் போட்டு. வந்து அவர் ஷை ஆகிறாரு. என்னெல்லாம் பண்ணுற பாரு நான் இன்னசென்ட் மாதிரி இது பண்ணிவிட்டு பாட்டு போட்டு ஆடிட்டுருக்கேன் நீ
நான் ஷாக் தரேன் அப்படின்ட்டு ஆரம் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து அவரோட மொபைலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்துக்கிட்டே ஆஃபீஸ் விட்டு வெளியே வர்றாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே வந்து உங்கள் தூண் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி ஆடிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு, நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை, காத்தோட்டமாக வேறு இருக்குன்ட்டு நீங்கள் குத்தாட்டம் போட்டுட்ருப்பீங்க. ஆரம் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பார் இதை பார்த்து. உங்களுக்கு வண்டி சவுண்ட்லாம் கேட்டிருக்காது, பிகாஸ் நீங்கள் தான் ஹை பிச்சில் அது சாங் கேட்டுட்ருப்பீங்களே. இப்போ என்ன ஆகுது, ஆரம் வந்து ஹார்ன் அடிக்கிற சவுண்டு கூட ஒன்று கேட்கலல்ல, இதோ வரேன் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ஈவினிங் டைம் தான், ஓகேவா. இப்போ என்ன ஆகுது, நம்ஜுன் வந்து அவங்க வீட்டுக்கு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு சுத்தமாக கேட்கல. நீங்கள் பாட்டு இப்போ அடுத்த பாட்டை மாற்றிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து இப்போ திறக்க மாட்டல அப்படின்ட்டு இப்போ அவர் மறுபடியும் அவரோட மொபைலில் பார்த்தா நீங்கள் இன்னொரு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆரம்பிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கீ இருக்கும், ஆனால் அதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ என்ன ஆகுது, ஆரம் அப்படியே வந்து சைலண்ட்டாக டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களோட ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே போகிறதுக்கு, அந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட தான் நின்று ஆடிக்கிட்டு இருப்பீங்க. ஆரம் இப்போ உள்ளே அப்படியே வந்து லைட்டாக டோரை வந்து சவுண்டே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிடுறாரு, உங்களோட வீட்டு மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் வந்து ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும், நான் ரிலாக்ஸ் பண்ணுறது என்னைக்காவது ஒரு நாள் தான், இது கரண்ட்டுக்காரனுக்கு வர வேலையே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஐயோயோ இங்கே எது டேபிள், எது டிவி, எது தூணே தெரியலேன்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே தடவிக்கிட்டே நடந்துட்டுருக்கீங்க பக்கத்தில் என்ன இருக்குன்னு, இது 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 தூணு அப்படின்ற மாதிரி நீங்கள் தூணை பிடிச்சிட்டு ஸோ அப்படியே பொறுமையாக நடந்து இங்கே டோர் இங்கே ஃபஸ்ட்டு மொபைல் எங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. சோஃபாவில் போட்டிருப்பீங்க ஃபோனை. இப்போ என்ன ஆகுது, ஆரம்புக்கு வந்து நீங்கள் வர்றது தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். பட் அவருக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். ஆரம் வந்து எதுவுமே பேசாமல் இப்போ அவர் பிரீத் கூட உங்கள் சவுண்டு கேட்டிருக்காது. இது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இப்போ ஆரம்போட செஸ்ட்டு மேலே கை வச்சிட்டிங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி நீங்கள் தொடவும். ஆரம்புக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஷை தாங்க முடியல ஒரு பக்கம், சிரிப்பு ஒரு பக்கம். அவரோட வாயில் அவர் கையை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கவும், என்னது இது சாஃப்டாக இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி தூண் இப்போ சாஃப்டாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நீங்கள் தள்ளி போகிறீங்க. ஆரம்பு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஐயோ என்னால் முடியல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சைலண்ட்டாக போய் இப்போ உங்கள் வீட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து எப்படியோ தடுமாறி வரீங்க. பட் ஆரம்பிக்கு இது நல்லா அப்படியே மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களை பார்த்துட்ருக்கவும் சோஃபா கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை தேடிக்கிட்டு இருப்பீங்க கையை வச்சு. ஆரம் என்ன பண்ணியிருப்பார், உங்கள் ஃபோனை எடுத்துருப்பார் உங்களுக்கு முன்னாடி, எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுக்குவோம். எங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஆரம்போட லேப்பில் நீங்கள் கையை வச்சிட்டிங்க. என்னது இது தலகாணியா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போது அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் தெரியாம நீங்கள் அந்த இடத்துல கேட்கும் ஏய் அப்படின்ற மாதிரி சவுண்ட் தராரு நம்ஜுன். இப்போ நீங்கள் வந்து யார் அப்படின்றீங்க. இப்போ ஆரம்பது ஐயோ அப்படின்ட்டு இப்போ ஆரம் வந்து சைலண்ட் ஆகிடும். யார் வீட்டுக்குள்ளே இருக்கா, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் வந்து இப்போ உங்கள் தள்ளி போவோம். ஆரம் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவர் லேப்பில் உட்கார வைக்கிறாரு. வந்து யார் என்னை விட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னை விட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே நான் யாரா, உனக்கு சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எனக்கு சொந்தக்காரெலாம் யாரும் விட்டுங்க, நீ திருடன் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே ஆரம் இப்போ என்ன பண்ணுறாரு, ஸோ அப்படியே உங்கள் நெக்கில் வந்து பைட் பண்ண அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ அவர் பைட் பண்ண அடுத்த செகண்ட் நம்ஜுன் அப்படின்றீங்க. கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்களை பேக்கில் ஹக் பண்ணிக்குவோம். என்ன பண்ணுறீங்க, என் வீட்டில் என்ன விட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் நல்லா சாஃப்டாக இருப்பீங்க, பிகாஸ் நீங்கள் தான் வெறும் ப்ராவோடு அலைஞ்சிட்ருப்பீங்களே, கீழே ஒரு ஷார்ட்ஸும் ப்ராவோடு அலைஞ்சிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ஜுன் ப்ளீஸ் என்ன விடுங்க நம்ஜுன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. விட மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆரம் ப்ளீஸ் விடுங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்க ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் செஸ்ட்லேயும் இப்போ அந்த என் தம்பியும் தொட்டு பார்த்தியே, அப்போ எங்கே போச்சு இந்த கூச்சம் சொன்னேன். ஐயோ நம்ஜுன் ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ ஏற்றுக்கிறீங்க ஃபோர்ஸாக. ஆரம்பிட்டு பரவாயில்ல வாயன், இருட்டில் பார்த்தாலே செம்மையாக இருக்கிற, நான் லைட் போடவா அப்படின்ற மாதிரி கேட்டேனே. அப்போ நீங்களும் லைட் ஆஃப் பண்ணிங்களான்ற மாதிரி நீங்கள் வேறு டேரெக்ஷனை பார்த்து பேசவும். ஆரம் வந்து நான் தான் ஆஃப் பண்ணேன், மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன்,
நான் வேணா ஆன் பண்ணவா அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் வந்து இல்லை 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 நான் ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ ஓட பார்க்கவும் ஆரம் வந்து மறுபடியும் கையை பிடிச்சி ஃபோர்ஸாக உங்களை பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே நம்ஜுன்ட்டு ஒட்டிக்கிறீங்க. இப்போ ஆரம் இப்போ உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு எங்கே போகிற ரொமான்ஸ் பண்ண நான் வந்தா தெரிச்சா ஓடுற நீ அப்படின்மா சொன்னோன்னே நம்ஜுன் நம்ஜுன் இந்த ரொமான்ஸ்லாம் இங்கே இடிக்க வேணாமே ப்ளீஸ் 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 என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நிலையவும். ஆனால் வாயின் ட்ரெஸ்ஸோடு தோணும் போது கூட நான் இவ்வளோ சாஃப்டாக தெரியுமா அப்படிமா சொன்னோன்னே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்படியே வந்து அவர் கொஞ்சம் அப்படி பார்க்குறீங்க. இப்போ என்ன ஆகுது நம்ஜுன் வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம் தொட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்றீங்க. நான் என் செஸ்ட்டை சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் நாட்டியாக வந்து பேசவும் நீங்கள் வந்து நம்ஜுன் நம்ஜுன் இப்படிலாம் பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு நீ விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் ஆரம்ப தள்ளி போக பார்க்குறீங்க. நீ தாண்டி சொன்ன சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குன்ட்டு தொட்டுப்பார் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு இப்போது உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் செஸ்ட்டு மேலே வைக்கவும் அவரையும் வந்து அவர் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண வைக்கிறாரு. நீங்கள் வந்து நம்ஜுன் நம்ஜுன் ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சும்மா அந்தவனை ஆட்டம் போட்டு இழுத்துட்டு வந்தது நீ சும்மா சரி ஆட்டம் போகிறதான் பார்த்து நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் நீயே வந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு இப்போ என்னை விடுங்க விடுங்கன்னா நான் என்னத்தை விடணும் சொல்லு? எங்கே இருப்பையா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் டியூன் வந்து ரொம்ப மாறுது. நீங்கள் வந்து ஐயோ என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கையை விடுங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லுவோம். ஆரம் வந்து ஓகே கையை விடுங்க நான் போய் லைட்டு போகிறேன்னு சொன்னேன். இல்லை 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 வேணாம் 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 அப்படின்றீங்க. இப்போ ஆரம் வந்து என்ன நீ தான் ஆசைப்பட்டு கை எடுங்கன்ற கை எடுத்தோடனே கை எடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்கிற. நான் என்ன தான் பண்ணிட்டோம் ஏன் இந்த பொண்ணுங்களாம் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்து இப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போது நீங்கள் எனக்கு கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் போய் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு இப்படி பேச தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்து ஹக் பண்ணுறாரு. ஹே உனக்கு தொப்பெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் ஸ்டொமக் கிட்ட அவர் கை போகும். நீங்கள் வந்து ஐயோ நம்ஜுன் நம்ஜுன் ப்ளீஸ் நம்ஜுன் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ ஹரம் வந்து அப்படின்ற மாதிரி மூச்சு விட்டா அது அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. 2 பேருக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் தான் வீட்டில் எல்லாத்தையும் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டார். இப்படி வேர்த்து போயிருக்கோம். ஆரம் வந்து இப்போ வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அப்படின்றீங்க. இப்போ அவ்வளோ பயமான என் மேலே அது வந்து அப்படின்றீங்க. ஆரம் வந்து சரி ஒரு கண்டிஷன் நான் உன்னை விட்டு தள்ளி வந்துடுறேன். ஆனால் லைட்டு போட்டு நீங்கள் ஓடக்கூடாது அப்படிமா சொன்னோன்னே நம்ஜுன் அப்படின்றீங்க. இப்போ நீ ஒத்துக்கோ டீலிங் தான்ப்பா ஜென்டில்மேன் டீலிங் நான் உன்னை விட்டுறேன் நான் தொட மாட்டேன். ஆனால் லைட்டு போட்டால் நீ எங்கேயும் போகக்கூடாது இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து இப்போது சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம் அடுத்த செகண்ட் உங்கள் மேலே கையெடுத்துறாரு. அவர் அப்படியே போயிட்டு இப்போது லைட்டை ஆன் பண்ணோடனே அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து திரும்பிக்கிட்டீங்க. இப்போ உங்கள் நெக்ஸ்ட்டு பாட்டு என்ன மாலை மங்கும் நேரம் அந்த சாங் போகுது. நீங்கள் இப்போ உங்கள் பாட்டை பார்க்குறீங்க. எல்லாமே எனக்கு என்ன இப்படி தான் அமையுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்டு ஓ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து உங்கள் ஹேண்டு மூலமாக வந்து மறைச்சிக்கிறீங்க ஷையாக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஆரம் அப்படியே உங்களை பின்னாடி பார்க்குறாரு. பா கடவுள் செதுக்கியிருக்கான் எனக்குன்னே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துகிட்டு வராரு. முன்னாடி வருவோம். நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏய் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் தருவோம். நீங்கள் நிற்கிறீங்க. இப்போது ஆரம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு ஆரம் நான் போயிட்டு மட்டும் ட்ரெஸ் மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆரம் இப்போ உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஃபுட் ஸ்டெப் உங்களுக்கு நல்லா கேட்குது. நீங்கள் வந்து எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே ஆரம் வந்து இப்போ உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் பின்னாடி தான் இருக்காரு. உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போது நீங்கள் வந்து அப்படியே வந்து கைஸை டைட்டாக மூடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஜஸ்ட்டை உங்கள் கையை வச்சு கவர் பண்ணிவிட்டு இப்போ ஆரம் உங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டு இவ்வளோ நேரம் பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தியே இப்படி அப்போல்லாம் செய்யாகலையா அப்போ ட்ரெஸ் போடணும்னு தோணலை அப்படின்னு கேட்டோடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போது நான் ஆடிட்டு இருந்தது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ திரும்புகிறீங்க அவரை பார்த்து. நீங்கள் வந்து நான் ஆடிட்டு இருந்தது எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அடுத்த செகண்ட் இப்போ ஆரம் என்ன பண்ணுறாரு. அவர் ஒரு ஹேண்டு உங்கள் பேக்கு கிட்டே வருது. நீங்கள் வந்து நம்ஜுன் அப்படின்றீங்க. ஆரம் இப்போ அப்படியே உங்களை பக்கத்தில் இழுத்து
ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த அவர் கிஸ் பண்ணும்போது அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ மறுபடியும் ஆரம் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அவர் டிம்பிள் வேறு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஆரமோட ஹேண்ட் இப்போ அப்படியே வந்து உங்கள் பேக்கை ரப் பண்ணுது. நீங்கள் வந்து நம்ஜுன் என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க கீழே வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கை வச்சதுக்கே சொல்கிற, இதுக்கப்புறம் கை எங்கெங்கெல்லாம் போகணும்னு எனக்கே தெரியாது, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தப்பு தான், ஆனால் உங்ககிட்ட தப்பானது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் இப்போ என்ன பண்ணுறாரு, உங்களை அப்படியே வந்து தூக்குறாரு. இப்போ நீங்கள் வந்து நம்ஜுன் அப்படின்றீங்க. ஆரம் இப்போ அப்படியே உங்களை தூக்கிட்டு அவர் மேலே தான் போகிறாரு. நீங்கள் வந்து நம்ஜுன் ப்ளீஸ் என்னை விடுங்க விடுங்க ப்ளீஸ், எனக்கு இல்லை இப்போ விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம் வந்து இப்போது அப்படியே வந்து உங்களோட நெக்கை வந்து பைட் பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இப்போ ஸோ அப்படியே வந்து இப்போ உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு வந்து ஒரு பெட்ரூம்குள்ளே வந்து இப்போ உங்களை இறக்கி விடுறாரு. மறுபடியும் நீங்கள் வந்து இப்போது கொடுக்கணும் ஓட பார்க்குறீங்க. ஒரு கையில் உங்களை மறுபடியும் பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து நம்ஜுன் ப்ளீஸ் 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் நெளியும். இப்போது அவர் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. ரூம் ஒரு பக்கம் லாக் பண்ண போயிருப்பார். ஆனால் அவர் கண்ணு ஃபுல்லாக இப்போ உங்கள் செஸ்ட் மேலே இருக்கும். நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஹேண்டை வச்சு மறைக்கிறீங்க. ஆரம் வந்து என்னால் முடியாது, சத்தியமாக இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு இப்போது அவங்கள பக்கத்தில் இழுக்கிறாரு. நீங்கள் வந்து நம்ஜுன் அப்படின்றீங்க. லைட்டாக உங்களுக்கு டெம்ப்டாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் தப்பு, இப்போல்லாம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம் வந்து இப்போது அப்படியே உங்கள் ஈஸ்டம் வந்துட்டு, நான் இது மாதிரி இது வரையும் எத்தனை தடவை பார்த்துருப்பேன் தெரியுமா அப்படிமா சொன்னோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை அப்படியே உங்கள் நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து ஆரம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போது வலிக்கு நம்ஜுன் அப்படின்றீங்க. ஸோ இப்போ ஆரம் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து உங்கள் ப்ராவோட அந்த பின்னாடி இருக்க அந்த இதெல்லாம் வந்து கலட்டும் வந்து இல்லை 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 அப்படின்றீங்க. ஆரம் இப்போது உங்களை டோரில் சாய்ச்சி நிற்க வச்சு அதை அப்படியே கழட்டி தூக்கி போடுறாரு. இப்போ உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே மேலே வச்சு பின் பண்ணுறாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்க. சத்தியமாக என்னடி இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆரம் வந்து இப்போது பொறுமையாக அவர் ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பில் இருக்கும், அது அப்படியே மேலே வருது. ஆரம் வந்து நான் ஒரே தொட்டு படுப்பா அப்படின்மா சொன்னோன்னே இல்லை 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 அப்படின்றீங்க. ஆரமோட ஹேண்ட் இப்போது உங்கள் செஸ்ட்டில் ப்ளேஸ் ஆன அடுத்த செகண்டு இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணே தெரியல, அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்போது ஆரம் வந்து அப்படியே இப்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றீங்க மறுபடியும். இப்போ ஆரம் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குடி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ உங்களை அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் உங்கள் செஸ்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் ஒரு ஹேண்டில் பிடிச்சிருப்பாரு, அதையும் விட்டுட்டு இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து இப்போது நம்ஜுன் நல்லா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் 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 நிறுத்துங்க அப்படின்றீங்க. அவர் ப்ளஷர் ஏற்றிக்கிட்டே இருக்கார். இப்போ என்ன ஆகுது, ஆரம் வந்து இதுக்கு மேலே நான் முடியாது. இப்போ நீங்கள் நம்ஜுனை பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆரம் வந்து இப்போது பெருசாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பிடிச்சிருக்கு அவனுக்குன்னு எஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன ஆகுது, நீங்கள் இப்போ நம்ஜுனோட ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே கலட்டுறீங்க. ஸோ இப்போது நம்ஜுன் அப்படியே வந்து உங்களை பெட்டில் படுக்க வைக்கவும் நீங்கள் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி மாதிரி அவர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உங்களை ஒரு செகண்ட் பார்த்துட்ருக்காரு, உங்கள் கண்ணு மட்டுமே. நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்கிட்டே கேட்குறீங்க, உனக்கு ஓகேவா? நீங்கள் வந்து இப்போது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். அவரும் சைலண்ட்டாக இருக்கார். ஆனால் ஆரமோட ஹேண்டு உங்கள் ஹிப்பில் வந்து அப்படியே லைட்டாக ட்ரப் பண்ணுவோம், எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன ஆகுது, அப்படியே தான் வந்து இப்போது 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப அப்சஸ்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், அவ்வளோ ஹைப்பில். இப்போ ஆரம் வந்து யாரோ சொன்னாங்க ஃபஸ்ட்டு வலிக்குதிரி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போது நீங்கள் ஆரம்ப பைட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் என்னை விட பங்கமாக இருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே ஆரம் வந்து கேட்கல, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஆரம் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே
நீங்களும் அவரை பிடிச்சிக்கிறீங்க, அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அவர் பாடி ஃபுல்லாக இப்போது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அறம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ஜுன் நம்ஜுன் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க இப்போது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அப்படியே தான் வந்து ஆரம் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கீங்க, அவங்களால முடியல. ஆரம் வந்து இந்த போஸ் போதும், வேறு அப்படின்ற மாதிரி என்னால் முடியல ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆரம் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையும் நல்லா பண்ணுறாரு இப்போது. அப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது இப்போது ஆரம் மேலே நீங்கள் படுத்துட்ருப்பீங்க, நீங்கள் அவ்வளோ ப்ரீத் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆரம் இப்போ உங்களை பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் வேணான்னு நானே முடிச்சாலே முடிக்க மாட்டேன் போலி அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்றீங்க இப்போது. ஆரம் வந்து அந்த செம்மையாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னை விட்டுங்க, இல்லை நான் ஏந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் அவனை ஏந்துக்க வேணான்னு சொல்கிறேன். ஏந்துக்கோ அப்படின்னு வலிக்குது நம்ஜுன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சாரி அப்படின்ட்டு அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ மறுபடியும் உங்களை ரொட்டேட் பண்ணி இப்போ அவர் உங்கள் மேலேருந்து ஏந்துக்குவோம். நீங்கள் வந்து அவரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் நெயில் மார்க்லாம் நம்ஜுனோட ஷோல்டர்ஸில் இருக்கு. இப்போ ஆரம் வந்து கிள்ளி விற்காது வலிக்குது அப்படின்றாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆரம் வந்து அப்பா அப்படின்ற மாதிரி படுத்தோடனே நீங்கள் வந்து இப்போ தான் நல்லா ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து எதுக்கு இப்போல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆரம் இப்போ அப்படியே திரும்பிட்டு எது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன். என்ன பண்ணீங்களா, என்ன சுற்றலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது லவ் பைட்ஸ் அப்படின்னு. நம்ஜுன் உண்மையாக சொல்லுங்கள், நான் வீட்டில் எப்படி இருந்தது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டோன்னே எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன். உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எனக்கே தெரியாமல் வீட்டில் கேமரா வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆரம் இது என்னது இதெல்லாம், எதுக்கு என் பர்மிஷன், எப்படி நீங்கள் வீட்டில் கேமரா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஹலோ மேடம், நான் ஒன்றும் உங்களை அப்படிலாம் பார்க்கணுன்லாம் கேமராலாம் வைக்கல. நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ், இப்போல்லாம் பொண்ணுங்களை வீட்டில் சேஃப்டியே கிடையாது, அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் உனக்கே தெரியாமல் கேமரா வச்சேன். அப்போ நீங்கள் அதை மட்டும் தானே பார்க்கணும், நான் அப்படி ஆடிக்கிட்டுலாம் பார்க்கணுமா நீங்கள் அப்படின்னு. நான் வழக்கம் போது நீங்கள் என்ன பண்ணுற செக் பண்ண எடுத்தேன். அப்போ நீங்கள் டெய்லியும் இதுதான் உங்கள் ஆஃபீஸ் வேலையா, டெய்லியும் பிஸியாக இருக்குன்னு சொல்கிறதுலாம். ஆரம் மதிப்பு சிரிக்கும். ராஸ்கல் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ஜனோட கணத்துலேயே இப்போ ஒரு அடி போடுறீங்க. ஏய் முன்னாடி அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வேறு ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் ஒரு பொண்ணு இப்படி பார்க்குறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆரம் கழுத்து நினைக்க வரும். இப்போ ஆரம் வந்து உங்கள் செஸ்ட்டை வந்து அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போது கம்முன்னு ஆயிடுறீங்க. இப்போது நல்லா இருக்கே இது, அடி நானும் விளாட்றேன் இதெல்லாம் சொன்னேன். பேச்சு மாற்றாதீங்க. இங்கே மட்டும் கேமரா வச்சுருக்கீங்களா, இல்லை குளிக்கிறதுலாம் கேமரா வச்சுருக்கீங்களா? வாயின் ஆமாம் டீசன்ட் காய், நான் ஒரு ஜென்டல்மேன் தெரியுமா, அதான் தெரியுதே. ஒரு பொண்ணுக்கு தெரியாமல் இல்லை கேமரா வச்சு இப்போ எல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாமல் மூஞ்சி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் எல்லா பொண்ணு வீட்லேயுமே கேமரா வச்சுருக்கேன், என்னோடய ஒய்ஃப் வீட்டில் நான் கேமரா வச்சுருக்கேன், இல்லைன்னு தப்பு இருக்குது அப்படின்னே நீங்கள் வந்து அப்படியே ஆரம்பம் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல வைன், இதெல்லாம் இன்னசென்ட்டாக அழகாக இருந்த, ஆனால் இப்போது டர்ட்டியாக இப்படி வாங்கினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம டெய்லி வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டோடனே உங்களை அப்படின்ட்டு நீங்கள் பில்லோ எடுத்து அடிக்கிறீங்க. இப்போது எனக்கு எதை பார்க்குறதுனே தெரியலடி, ஒன்றை பார்க்கறதா இல்லை இதை பார்க்குறதா, எல்லாமே பக்காவாக கவர்ச்சியே காமிக்கிறீங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளாங்கெட்டை எடுத்து கவர் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன், அப்புறம் என்னத்தை மறைச்சிக்கிட்டு அதெல்லாம் மறைக்காது அப்படின்றாரு. ஆரம் அப்படின்றீங்க. இப்போ ஆரம் வந்து அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே சொல்லு, நான் அவன்கிட்ட கேட்டதானே, நீ தானே ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்படி மாதிரி ஒரு மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே கேட்கவும் ஐயோ கடவுளே அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பில்லோ மேலே உங்கள் ஃபேஸை வச்சு எப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஷையாக இருக்குது. இப்போ அப்படியே உங்களை பக்கத்தில் இழுத்து அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை மம்மி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நான் கொஞ்ச நேரம் உன் டேடியாக இருந்தேன், இப்போ நீ எனக்கு மம்மி ஆக்க போகிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு புரியலை அப்படின்றீங்க. வந்து அதுவா அப்படின்ட்டு இப்போ உங்களை வந்து அவர் பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ண வைக்கிறாரு. எனக்கு புரியல அப்படின்றீங்க. எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், வேறு எங்கெங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்.
உன்னோட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஹரம் அப்படின்றீங்க. ஹாலில், காரில், அண்டு அண்டு பெட்ரூமில் அப்படிமா சொல்கிறாரு. பெட்ரூமில் எந்த திருட வர நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிமா கேட்டோன்னே, அது என்னோடய பர்சனல் ரீசனுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இதெல்லாம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் இப்படி வந்து மறுபடியும் அவரை அடிக்க போகிறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ உங்கள் செஸ்ட்டில் வந்து அவரோட மவுத்தை வச்சு அவர் சக் பண்ண என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் சொன்னேன், நான் கொஞ்ச நேரத்துக்கு பேபி பாய் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட நம்ம இங்கே ஒன் ஷாட்டை முடிச்சுப்போண்டா. ஸோ நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கண்டென்ட்டை பக்காவாக கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் எடிட்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டு ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் தான், ஓகேவா? இது ரியல் கிடையாது. இது ஒரு கண்டென்ட்காக தான் நான் கொடுத்தேன். ஸோ இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சில பேர் எனக்கு தெரிஞ்ச சேனலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இது பிடிக்கல, இல்லை இது கண்டென்ட்டாக இருக்குது, பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, ஓகேவா? இதை பார்த்துட்டு நீங்கள் ஒருத்தரோட எப்படி சொல்கிறது, அவங்க இந்த கண்டென்ட்காக மட்டும் அவங்க ஸ்டோரியோ எழுதலை. அது ஒரு லவ்க்காக, ஒரு ஹீலிங்காக எழுதுறது தான். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் போடுறாங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது எல்லாருக்கும் பிடிஎஸ் மெம்பர் வச்சு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணணுன்ட்டு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி, அவ்வளோதான்டா. தப்பாக இருந்தால் ஐம் சாரி, ஓகேவா? பட் ஆஸ் ஏ ஆத்தராக எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, ஓகேவா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், டாடா, லவ் யூ.